பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். முஸ்லீம்ன்ற விதத்தில் எங்களோட ஹிஸ்ட்ரியை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அதில் எங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய அறிவுரையான நல்ல படிப்பினை தரக்கூடிய நிறைய சம்பவங்கள் இருக்குது. அந்த அமைப்பில் ஒரு சம்பவத்தை பற்றி, ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் இந்த ஆடியோ கிளிப்பை பேசுகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சதிலிருந்து அதுக்கு பிறகு இப்லீஸ்ட இன்வால்மெண்ட், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச மிஸ்டேக், அவங்க இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது, இதெல்லாம் நிறைய நாங்கள் படிச்சுக்கிறோம், கேள்விப்பட்டுக்கிறோம். இந்த ஆடியோ கிளிப்பில் நான் என்ன பேச போகிறேன்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அவங்களோட புள்ளையோட சப்ஜெக்ட் அது எப்படி இந்த உலகத்தோடு கனெக்ட் ஆகிச்சு அண்ணா, அதை பற்றி தான் இதில் நான் பேச நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் 80 புள்ளைகள் கிடச்சிச்சு. அதாவது அவங்க 40 டைம்ஸ் டெலிவர் பண்ணினாங்க. ஒரு பையனும் அவங்க டெலிவர் பண்ணக்குள்ளேயும் அவங்களுக்கு ட்வின்ஸ் கிடச்சிச்சு, ஒரு பாயும் ஒரு கேர்ளும். அந்த அமைப்பில் தான் அவங்களுக்கு பிள்ளைகள் கிடச்சிச்சு. அப்போ அந்த டைமில் ரூல் இந்த உலகத்தோட, அதாவது அல்லாட கட்டளை, இந்த இஸ்லாமிக் ரூல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும், அதாவது ஒரு பிரதரும் சிஸ்டரும் மாரி பண்ணிடும். ஆனால் ஒரு கண்டிஷன், அவங்களோட கிடைச்ச ட்வின் சிஸ்டரை ஒரு ட்வின் பிரதருக்கு மாரி பண்ணிடலாம். அதுதான் அந்த டைமில் இந்த ரூல்ஸ். ஏன்னா அந்த டைமில் உலகத்தில் வேறு யாருமே இல்லை. அப்போ இந்த மனித இனம் பெருகணும்டா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆளுக்களை தான் அவங்க மாரி பண்ணணும். அந்த அமைப்பில் அப்படி ரூல்ஸ் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஃபஸ்ட் ட்வினில் இருக்கிற பாயோட பேர் வந்து காபில். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ட்வின்ஸில் இருக்கிற பாயோட பேர் காபில். அப்போ அந்த காபில்ன்றவன் எப்படி இருந்தான்டா, சரியான டஃப்பான ரூடான அப்படி ஒருத்தராக அந்த காலகட்டத்தில் அவன் இருந்தான். இப்போ ரெண்டாவது கிடைச்ச ட்வின்ஸ்ட பாயோட பேர் வந்து ஹாபில். அவர் வந்து சரி சாஃப்டான ஜென்டிலான ஒரு பாயாக அந்த காலகட்டத்தில் இருந்தார். அப்போ அதே நேரம் வந்து இந்த காபில், அதாவது ஒன்றாவது கூட கிடைச்ச ட்வின்ஸ் எப்படின்னா, காபில் அந்த பாய் வந்து அவ்வளோ அழகான ஒரு பாயாக இருக்கல, ஆனால் அந்த கேர்ள் வந்து ஒரு அழகான ஒரு கேர்ளாக இருந்தாள். அதே மாதிரி ரெண்டாவது கிடைச்ச ட்வின்ஸில் ஹாபில், பாய் வந்து அழகானவராகவும் அதில் இருக்கிற கேர்ள் வந்து அவ்வளோ அழகில்லாத ஒரு கேர்ளாகவும் இருந்தாங்க. அப்போ ரூல் படி என்ன நடக்கணும்டா, காபில் வந்து ஹாபில்ட ட்வின் சிஸ்டர், அதாவது அழகில்லாத அந்த ட்வின் சிஸ்டரையும், ஹாபில் வந்து காபில்ட ட்வின் சிஸ்டர், அழகான ட்வின் சிஸ்டரையும் மாரி பண்ணணும். அதுதான் அந்த படி அந்த அந்த காலத்தில் இருந்த ரூல் படி நடக்க வேண்டிய விஷயம். ஆனால் காபில் என்ன செஞ்சான், இதுக்கு அக்ரி ஆகல. அவன் யோசிச்சான், நான் ஏண்ட ட்வின் சிஸ்டர் ஈகிறா, அவள் அழகாகிக்கிறா, நான் ஏன் அவள் விட்டுட்டு போயிட்டு ஹாபில்ட, அதாவது அழகில்லாத ட்வின் சிஸ்டரை மாரி பண்ணணும் அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்து அவனே க்ரியேட் ஆகிச்சு. அப்போ இந்த இஷ்யூவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட எடுத்து போனாங்க. அப்போ அவனுக்கு என்ன முடிவு வந்துச்சுண்டா, சரி காபில் ஹாபில் ரெண்டு பேரும் ஒரு சாக்ரிஃபைஸை செய்யணும். அதை அல்லாஹ்க்காக வேண்டிய ஒரு சாக்ரிஃபைஸ் செய்யணும். அந்த சாக்ரிஃபைஸில் அல்லாஹ் எந்த சாக்ரிஃபைஸை ஏற்றுக்கொள்கிறானோ, அப்போ அந்த யார்கிட்ட சாக்ரிஃபைஸ் ஏற்றுக்கொள்ளப்படுதோ அவருக்கு வந்து அந்த காபில்ட ட்வின் சிஸ்டர், அந்த அழகான ட்வின் சிஸ்டரை மாரி பண்ணிடும்ன்ற ஒரு முடிவு வந்துச்சு. அப்போ என்ன செய்யறான், காபில் வந்து அந்த டைமில் ஃபார்மர் ஆயிருந்தான். அப்போ அவன்ட க்ராப்ஸில், அதாவது அவன்ட விளைச்சலில் இருக்கிற ஆக வேர்ஸ்டான சரியில்லாத ஒரு லொட்டை எடுத்து போயிட்டு அவன் வந்து ஒரு மலை உச்சியில் வைக்கிறான் சாக்ரிஃபைஸாக. ஹாபில் வந்து அந்த நேரம் ஒரு ஆடு மேய்க்கிறவராக இருந்தார், அதாவது செம்மறி ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். அவர் என்ன செஞ்சார்னா, அவர்கிட்ட இருக்கிறதுலே ஒரு நல்ல ஆடு, நல்ல செம்மறி ஆடு கொண்டு போயிட்டு அந்த மலை உச்சியில் வச்சார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அதில் ஹாபில்ட சாக்ரிஃபைஸை தான் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அதுபடி ஹாபில் தான் மாரி பண்ணணும் அந்த காபில்ட ட்வின் சிஸ்டரை, அந்த அழகான சிஸ்டரை மாரி பண்ணணும் வந்து ஹாபில். ஆனால் காபில் வந்து ஹாபிலை வந்து த்ரெட்டன் பண்ணுறான், அவனைய கொல்லுவேன் அப்படி இப்படியெல்லாம் த்ரெட்டன் பண்ணுறான். அப்படி இருந்தாலும் ஹாபில் வந்து மிச்சம் பொறுமையாக அல்லாஹ்க்கு பயந்து கொண்டு அப்படி அவர் வாழ்ந்து வந்தார். அப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, ஹாபில் வந்து நார்மலாக அவர் வேலைக்கு வெளியே போயிட்டு திரும்பி வர டைமை விட நிறைய லேட் ஆகுது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து காபில் கிட்ட சொல்கிறார், நீ போயிட்டு உங்களோட பிரதரை தேடி பாருங்கள், என்ன நடக்குது, அவர் ஏன் இன்னும் வரலன்னு தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த இன்சிடெண்ட்டில் என்ன நடக்குதுன்னா, இவர் தேடி போக்கல, ஹாபில் வந்து ஒரு மரத்துக்கு கீழே படுத்துக்கொண்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்போ காபில் என்ன செய்கிறான், அந்த ஈக்கிற கோவத்தில் போயிட்டு ஹாபிலை கொல்கிறான். கொண்ட பிறகு அவனுக்கு வந்து ஒரு கில்ட்டி ஒன்று வருது, ஏண்டா அவன் கொண்டுட்டமே அப்படின்ற ஒரு கில்ட்டி ஒன்று வருது. வந்ததுக்கு அவன் வந்து அதை பாவமன்னிப்பு கேட்குறானோ இல்லை அதுக்கு ரிப்பெண்ட் பண்ணுறான்னு இல்லை. அப்போ அதுதான் இந்த உலகத்தில் நடந்த ஃபர்ஸ்ட் மர்டர், ஃபர்ஸ்ட் டெத்தும் கூட. அப்போ இவன் கொண்ட பிறகு இவனுக்கு என்ன செய்யன்னு தெரியும்.
இப்போ அவன் கொண்டப்புறம் யோசிச்சு கொண்டு அதாவது அந்த மையத்தை தூக்கி கொண்டு போகிறான், என்ன செய்யன்னு தெரியாமல் போகல. அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா 2 காக்கா வருது, அதில் ஒரு காக்கா செத்து போகுது. அப்போ அதில் செத்த காக்கா மற்ற காக்கா என்ன செய்யுதுன்னா ஒரு குழியை தோண்டி புதைக்குது. அப்போ இது புதைக்கக்குள்ள இந்த சீனை இந்த காபில் பார்க்குறான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபிலுக்கு இதை காட்டி கொடுக்குறான். மௌத்தா போனால் என்ன செய்யணுன்றதை காட்டி கொடுக்குறான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இவனும் ஒரு குழியை தோண்டி ஹாபியில் புதைச்சிட்டு அதுக்கப்புறம் இவன் ட்வின் சிஸ்டரையும் கூட்டி கொண்டு அந்த ஊர்லேருந்து போகிறான். அந்த ஊர்லேருந்து வெளியாகிறான், யாருக்கும் சொல்லாமல் அப்படி வெளியாகி போகிறான். அப்போ அந்த டைமில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவங்க எல்லாம் ஒரு மலையில் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இவன் என்ன செய்கிறான், அந்த மலையிலேருந்து இறங்கி ஒரு ஃப்ளட் லேண்டுக்கு போகிறான். அப்போ இவன் போன பிறகு அன்னைக்கு வந்தவங்க தான் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க மிச்சம் உண்மை பேசக்கூடியவங்களாகவும் ஹம்பிளாகவும் நல்லா கைண்ட் ஹார்ட்டடாகவும் இருக்கக்கூடியவங்களாம் அவங்க இருந்தாங்க அந்த டைமில். அப்போ ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட மலையில் வாழ்கிறாங்க. காபில் என்ன செய்கிறான், அவன் மலையை விட்டு கீழே இறங்கி போயிட்டு ஒரு வேறு கம்யூனிட்டியாக வாழ்கிறான். அப்போ இன்றைக்கி 2 கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஒன்று ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கம்யூனிட்டி, அது மலையில் வாழ்கிறாங்க. மற்றது காபில்டு கம்யூனிட்டி, அவங்க ஃப்ளட் லேண்டில் வாழ்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் நல்ல நினைவு வச்சுக்கொள்ளணும் என்னென்னா, ஷீத் அலைஹிஸ்ஸலாத்தோட கம்யூனிட்டியில் ஆம்பளேல் பசந்து அதாவது அழகாக இருப்பாங்க, பொம்பளேல் அவ்வளோ அழகு இல்லை, அழகு குறைஞ்சவங்க தான் இருப்பாங்க. அப்போ காபில்டு கம்யூனிட்டியில் என்னென்னா ஆம்பளேலுக்கு அழகு குறைவு, பொம்பளேல் அழகாக இருப்பாங்க. அப்போ இப்படி இந்த 2 கம்யூனிட்டியும் மலைக்கு மேலே ஷீத் அலைஹிஸ்ஸலாத்துடையும் ஃப்ளட் லேண்டில் காபில்டு கம்யூனிட்டியும் அப்படி க்ரோ ஆகிக்கொண்டு போகுது. அப்போ காபில்டு கம்யூனிட்டியில் என்ன நடக்குதுன்னா நிறைய கரப்ஷன், மர்டர்ஸ், அதேமாதிரி நிறைய கெட்ட விஷயங்களோடு அந்த கம்யூனிட்டி வளருது, நிறைய இஷ்யூஸோடு வளருது. ஆனால் ஷீத் அலைஹிஸ்ஸலாத்தோட கம்யூனிட்டி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு நல்ல கம்யூனிட்டியாக அந்த கம்யூனிட்டி அப்படி வளர்ந்து கொண்டு வருவது. அப்போ இப்படி இருக்கக்குள்ள இந்த நேரத்தில் தான் ஷைத்தான் இன்வால்வ் ஆகுறான். ஷைத்தான் என்ன செய்கிறான், ஒன்றாவது காபில்டு கம்யூனிட்டிக்கு அவன் போகிறான். அங்கே எப்படி போகிறான்டா, ஒரு அழகான ஒரு யங் பாயா, அதாவது அழகான ஒரு நல்ல அழகான ஒரு ஆம்பளையாக அவன் அந்த கம்யூனிட்டிக்கு போகிறான், வேலை கேட்டு போகிறான். ஏன் அவன் அப்படி போகிறான், அங்கே இருக்கிற ஆம்பளையில் அசிங்கம், பொம்பளையில் அழகாக இருப்பாங்க. அப்போ அந்த இதில் அவன் அழகான ஒரு ஆம்பளையாக அந்த கம்யூனிட்டிக்கு போகிறான். அப்போ அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க, நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். அப்போ வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள அவன் என்ன செய்கிறான், ஒன்றாவது அவன் இவங்களை வலிக்கெடுக்கிறதுக்காக வேண்டி அவன் செஞ்ச விஷயம் என்னென்னா, அவன் மியூசிக்கை க்ரியேட் பண்ணுறான். சும்மா ஒரு ட்ரம் மாதிரி ஒன்று செஞ்சு அதை தட்டுறான். தட்டக்குள்ள சத்தம் வருது. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் அவனை ஒரு க்ரௌட் ஒன்று செய்கிறது. அப்போ என்ன செய்கிறான், மெட்டல் எடுக்கிறான், 2 மெட்டல் எடுத்து தட்டுறான். தட்டக்குள்ள ஒரு வித்தியாசமான இன்னொரு சத்தம் வருது. அப்போ அதெல்லாம் அந்த ஆளுகளுக்கு புதுசாக இருக்குது. அப்போ அப்படி போகல இன்னொன்று எடுத்து ஊதுறான், ஊதக்குள்ள இன்னொரு சத்தம் வருது. அப்போ இப்படி ஆகக்குள்ள அந்த ஆள்கள் எல்லாம் ஃபுல்லாக அந்த அப்படி தான் மியூசிக் அங்கே க்ரியேட் ஆகல. அந்த ஆள்கள் எல்லாம் மியூசிக் என்ன செய்கிறாங்க, அவங்க எல்லாம் எடிக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, அவங்க கிழமையில் ஒரு நாள் அப்படின்ட்டு ஒரு நாளையும் ஒரு டைமையும் ஃபிக்ஸ் பண்ணி, இந்த டைமில் நாங்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இந்த மியூசிக்கை கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்றுக்கு வராங்க. அப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த அமைப்பு இன்றைக்கு மட்டும் இது தொடருது. இப்போ பார்த்தா ஃப்ரைடே நைட், சாட்டர்டே நைட் ஆகக்குள்ள எல்லாம் இடத்துலையும் பார்ட்டியும் இதுவும் நைட் கிளப்ஸ் இது நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே வந்தது. அதுக்கு மூல காரணம் மியூசிக். அந்த மியூசிக்கை கொண்டு அந்த கம்யூனிட்டியை இவன் என்ன செஞ்சான், ஃபுல்லாக வலிக்கு எடுத்தான். அதுக்கப்புறம் ஷீத் அலைஹிஸ்ஸலாத்தோட கம்யூனிட்டி எடுத்தால் அங்கே இருக்கிற யங் க்ரௌட்டை மனசில் என்ன செய்கிறான், இவன் ஒரு டவுட்டை போடுறான். அவங்க ஃப்ளட் லேண்டில் இருக்கிற காபில்டு கம்யூனிட்டி எங்களோட ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எங்களோட ரிலேட்டிவ்ஸ். அப்படி ஆகக்குள்ள நாங்கள் ஏன் எங்களுக்கு ஏன் அங்கே போவேல, நாங்கள் ஏன் அவங்கள விட்டு பிரிஞ்சிக்கும், நாங்கள் ஏன் மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது அவங்களுக்கு. அது ஷைத்தான் தான் அவனோட மைண்டில் போட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, அதை போய் கேட்குறாங்க. அவங்களோட மூத்தவங்கள்ட்ட போய் கேட்கல அவங்க சொல்கிறாங்க, இல்லை இப்படி தான் காபில் மர்டர் செஞ்சான், அது அல்லாஹ்க்கு மாறு செஞ்சான், அப்படிக்கக்குள்ள அன்னைக்கு அவனை விலக்கி வச்சுக்கிறோம், அங்கே நாங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எக்ஸ்கியூஸ் இவங்களுக்கு சரியாக படலை. சரி, அவன் செஞ்சான், அதுக்காக வேண்டி நாங்கள் எங்களோட ஃபுல் பரம்பரையும் நாங்கள் இப்படியே இருக்கணுமா இப்படின்னு எல்லாம் ஒரு யங் ஆட்கள்கிட்ட தெரிந்தான ஒரு இதுவல் வருமே, அதே மாதிரி அவங்களோட தலையில் ஒரு இதை ஷைத்தான் போடுறான். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, சின்ன ஒரு குரூப் உண்டு,
மற்ற எல்லாத்துக்கும் சொல்லாமல் இவங்க நாங்கள் போய்ட்டு பார்ப்போம் அங்கே என்ன நடக்குதுன்னு. சும்மா நாங்கள் போய்ட்டு பார்ப்போம்னு சொல்லி அவங்க மலையிலேருந்து இறங்கி போய்ட்டு அந்த ஃப்ளட் லேண்டில் போய்ட்டு பார்க்குறாங்க. அப்போ அவங்க பார்க்க போகிற நாள் வந்து அந்த ஃப்ளட் லேண்டில் வந்து அவங்க மியூசிக்காக வேண்டி எல்லாம் ஒன்று கூடுற ஒரு நாள். அப்போ அன்றைக்கி வந்து இவங்களும் அந்த மியூசிக்கை பார்க்குறாங்க, புதுமைப்படுறாங்க. இது என்ன புதுசாக இருக்குது, சத்தம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஒரு அட்ராக்ஷன் வருது. அதே நேரம் இவங்க வந்து எல்லாம் இவங்களோட கம்யூனிட்டி எப்படி, அதாவது மலையில் வாழ்கிற ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து கம்யூனிட்டியில் வந்து ஆம்பளையில் வந்து அழகானவங்களை வைப்பாங்க, பொம்பளையில் வந்து அழகில்லாதவங்களை வைப்பாங்க. அப்போ இவங்க இப்போ வந்திக்கிறாங்க ஃப்ளட் லேண்டுக்கு. அங்கே என்ன சப்ஜெக்ட்னா ஆம்பளையில் அழகு இல்லை, பொம்பளையில் அழகாக வைப்பாங்க. அப்போ இவங்களுக்கு அன்னைக்கு அந்த பொம்பளையோட மேலேயும் ஒரு அட்ராக்ஷன் வருது. இதெல்லாம் இந்த ஷைத்தான் தான் க்ரியேட் பண்ணுறான். அப்போ இவங்க அங்கே பார்க்கக்குள்ள அந்த பொம்பளையிலும் இவங்கள காண்றாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க இவங்கள பார்த்து அவங்கள பியூட்டிஃபை பண்ணுறாங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணி டான்ஸ் பண்ணி அப்படி அன்னைக்கு அட்ராக்ஷன் ஒன்று செய்ய பார்க்குறாங்க. அப்போ அந்த சப்ஜெக்ட் நடக்கக்குள்ள இன்றைக்கி வந்து அந்த ஷைத்தான் இந்த 2 கம்யூனிட்டியும் என்ன செய்கிறான், குழப்பி அதுக்கப்புறம் இவங்க திருப்பி வராங்க. ஷீத் அலைஹிஸ்ஸலாத்தோட கம்யூனிட்டி என்ன செய்கிறாங்க, மலைக்கு மேலே மறுக்கம் வந்து மற்றவங்கள்ட்டையும் சொல்கிறாங்க, மற்ற யங் ஆள்கள்ட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அவங்களுக்கு தெரியும் அங்கே எவ்வளோ இதுவரை நடக்குதுண்டு, அங்கே அப்படி இப்படி மியூசிக்ஸ் இருக்குது, நிறைய சத்தம் இருக்குது, நல்ல அழகான பொம்பளை இருக்கிறாங்க, நாங்கள் போயிட்டு வருவோம். அப்படி டே பை டே என்ன ஆகுது, இந்த க்ரௌட் வந்து கூடுது. ஷீத் அலைஹிஸ்ஸலாத்தில் அந்த மலையிலேருந்து போகிற க்ரௌட், அந்த ஃப்ளட் லேண்டுக்கு போகிற க்ரௌட் வந்து கூடுது. அப்போ எனக்கு சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த மியூசிக்ன்ற ஒரு விஷயத்தால் ஷைத்தான் வந்து இந்த 2 கம்யூனிட்டியையும் வழிகேட்டு கொண்டு போனான். ஒன்றாவது என்ன செய்கிறான், அவன் மியூசிக்கால் வந்து யார்கிட்ட இருந்தாலும் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறான். என்ன செய்கிறான், இப்போ மியூசிக் கேட்கல நாங்கள் என்ன செய்கிறோம், கையாட்டுறோம், தலையாட்டுறோம், ஆடுறோம், இதெல்லாம் செய்கிறோம். இப்போ மியூசிக் இல்லாமல் ஒரு நாள் தலையாட்டி கொண்டு இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம், பைத்தியக்காரண்டுவோம். ஆனால் அதே மியூசிக்கோடு செய்ய போல் அது ஒரு கிக் மாதிரி, ஒரு 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 சாதாரண ஒரு விஷயம் உண்டு மாதிரி இருக்குது. அப்போ ஒன்றாவது என்ன செய்கிறான், அவன் வந்து ஷைத்தான் வந்து மியூசிக் மூலமாக ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுறான். அதையும் தாண்டி நான் இன்னொரு விஷயம் பார்க்குறேன்னு சொன்னால், இந்த மியூசிக்கால் நிறைய பொய்யான விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நிறைய விஷயம், நிலாவை கொண்டு வா, நாங்கள் நிலாவுக்கு போயிட்டு வாழ்வோம், அப்படி இப்படின்னு நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, நிறைய பொய்யான விஷயங்கள் தான். ஆனால் இந்த மியூசிக்கோடு சொல்லப்போனால் நாங்களே அந்த பொய்யை திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ பொய் சொல்கிறதும் ஒரு பாவம். அப்போ அவனுக்கு என்ன நடக்குது, பாவத்தை சம்பாதிக்கிறோம். இதையும் தாண்டின ஒரு விஷயம், எல்லா பாவத்தையும் விட பெரிய பாவம் அல்லாஹ் சொல்கிறான், என்னது, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது. அது அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னும் சொல்கிறான். அப்போ அவ்வளோ ஒரு பெரிய பாவத்தையும் வந்து இந்த மியூசிக் மூலமாக ஷைத்தான் வந்து எங்களே சிம்பிளாக செய்ய வைக்கிறான். உதாரணத்துக்கு பாருங்கள், சிலை வணக்கம்ன்றது பாவம், அது கூடாது, அது வந்து அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது, ஷிர்க் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதே ஒரு பாட்டில் வரப்போல் நாங்கள் அதை கணக்கில்லாமல் படிக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அதில் என்ன சொல்கிறான்டா, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாதுன்னு சொல்கிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்லாதி. அப்போ அவன் கல்லுன்னு சொல்லி என்ன சொல்கிறான், சிலையை சொல்கிறான். நாங்கள் அதை கணக்கில்லாமல் திருப்பி படித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இது கொஞ்சம் பழைய பாட்டு, நான் புதிய ஒரு பாட்டு சொல்கிறேன். அதில் சில வரி வருவது எப்படின்னு சொன்னால், முதல் நீ முடிவும் நீ. எப்படி வருது, முதல் நீ முடிவும் நீ. யாருக்கு படிக்கிறான், ஒரு பொடியன் குட்டிக்கு படிக்கிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்லாதி. முதலும் முடிவும்னு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய 2 ஷிஃபத்து, அல்லாஹ்வுடைய 2 பேர், யா அவ்வல் யா ஆஹிர்ன்றது அல்லாஹ்வுடைய 2 பேர். அப்போ இதை இவன் என்ன செஞ்சுக்கிறான், இந்த பாட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறான். அதை நாங்களும் தெரியாமல் திருப்பி படித்து கொண்டு இருக்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்லாதி. இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் ஷைத்தான் வந்து மியூசிக்கை யூஸ் பண்ணி எங்களையே வழிகெடுத்து கொண்டு இருக்கிறான். இதுதான் உண்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான வழிகேட்டுகளிலிருந்து என்னையையும் உங்களையும் எங்களோட சமூகத்தினர் அனைவரையும் எங்களோட சந்ததியினர் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நான் பேசின விஷயங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால் அவை அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.